மார்க்கத்தையும் உன்னுடைய பிறப்பையும் உன்னுடைய பெற்றோரையும் கற்பிழந்தவர்களாக்குகின்ற அந்த மார்க்கம் உனக்கு தேவைதானா என்று பகுத்தறிவுள்ள யாரை பார்த்து கேட்டாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். அவன் உள்ள நுழைஞ்ச உடனே அவனுக்கு விபூதி கொடுக்கும்போது இப்படி கொடுப்பான், இவனுக்கு கொடுக்கும்போது சூத்திரவாளைய சமுகாய நமக இந்த சன் ஆஃப் பாஸ்டார்டினால் ஏற்பட்ட தீட்டிலிருந்து என்னை விலக்கி வைப்பாயாக என்று சொல்லித்தான் கொடுப்பான். ஏன் போய் உங்க அம்மா கற்ப அங்க விக்கிற, எங்கள்கிட்ட வா, வி வில் என்ஜாய், ஒரே மறை ஒரே இறை ஒரே முறை. நீ போய் அங்க ஏன் போய் எங்களை பள்ளியாசல அஜர் தெரிஞ்சு சூத்திரன்னா அடிச்சு குருமா போட்டு குடிச்சு போடுவோம். So we will explain to them with proper magnanimity. அத அவங்க நேரா கேட்டுட்டு நம்ம மார்க்கத்தை ஏத்துக்குவாங்க. சரி, இந்த கோர்ட்ல இந்த வழக்க போட்டோம். நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்லோகனை தூக்கி போட்டு இது அன்டச்சபிலிட்டி ஒரு ஆக்ட் இருக்குது எங்க ஊர்ல, ஐபிசி செக்ஷன் 47. அதுல அன்டச்சபிலிட்டி ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்டின் கீழ் ஒருத்தனை நீங்க பார்த்து டேய் பறையான்னு சொன்னீங்கன்னா உடனே உள்ள பிடிச்சு முடிடுவான். 7 வருஷம் எவிடன்ஸ் கிடையாது, அவன் சொன்னதான் எவிடன்ஸ். புரியுதா? இந்த சட்டத்துங்களை யாரையும் என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. ஏன்னா எங்க ஊர்ல சுஜாதான்னு ஒரு நடிகர் இருந்தான். பேட்டி கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணா, ஆளுங்கட்சிக்காரனுக்கு அவன் டொனேஷன் கொடுக்கல போல இருக்கு. பேட்டி கொடுக்கும் போது அவன் என்ன சொல்லி போட்டா, வீட்டுல இப்படித்தான் இருப்பீங்க ஆகும்போது, இல்ல இல்ல நான் பறச்சி மாதிரி இருக்கேன். இவளை பிடிச்சி போடுறான்னு ஐபிசி செக்ஷன்ல சூ பண்ணிட்டாங்க. அப்புறம் போய் முதலமைச்சர் பணம் கொடுத்தா எப்படி வெளியே வந்துட்டான். சரி, அப்போ அத ஒரு பறச்சியை பிடிச்சி கேஸ் போட்டான். பறச்சின்னு சொல்லி எங்க ஜாதியை இழிவுபடுத்திட்டான். அவளை பிடிச்சி உள்ள போட்டீங்கல்ல, அதே சட்டத்தின் கீழ் இந்த மனு சாஸ்திரத்தை எழுதியவனும் அதை வைத்திருக்கிற சங்காச்சிராஜையும் கைது செய்யுங்களான்னு ஒரு வாரண்டை கேட்டேன். இதை கேட்ட உடனே என்ன பண்ணா, உடனே பிரசிடென்ட் ஆபீஸ் இருந்தோம், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா 2 பேரும் பூந்து முதல்ல இந்த திருக்குறான் தடை வழக்கையும் எதையும் அர்ஜென்டா வாபஸ் வாங்கிட்டு ஓடிப்பிட்டான். எப்படி அவன் மார்க்கம் எனக்கு தெரியலன்னா நம்ம எப்படி சொல்றோம், இசைக்கேல் 23 என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் பைபிளின் சில பகுதிகள் தடை செய்யப்பட்ட விட்டன என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் நம்ம என்ன சொல்லி போடுவாங்க, அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ல திருக்குறானை தடை செஞ்சிருச்சுமா. அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த மண்ணுல நம்ம இருக்கலாமா? நான் என்ன பண்ணேன், இத போராடி அடிக்க வேண்டாம், அவன் போற விஷக்கிருமிலேயே நம்ம அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் 84 ஒரு ரிட்ட போட்ட ஒண்ணுதான் அவன் திருக்குறான் பக்கம் வர்றதுலன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுக்குச்சு, இந்த விஷக்கிருமி யார் யார் இருக்கானோ அந்த சாமியார் மடத்தையெல்லாம் அன்டச்சபிலிட்டிங்களை நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். அதனால ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவருக்கு வந்துட்டான், ஒரு பேலன்ஸ் ஆஃப் பவருக்கு வந்துட்டான். எந்த நீதிபதி ஷாபானு வழக்குல மத சட்டம் செல்லாது, இந்திய பீனல் கோடு சட்டப்படி அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து தான் தீரணும் சொன்ன அதே நீதிபதி அங்க இந்தியாவினோட நலனை நினைச்சா மதவாதிகள் புண்படும்படி ஒதுக்கிறான். தன்னோட ஜாதிக்காரர் ரிட்டு போடும் போது மதவாதிகள் புண்படுவாங்க, இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த சட்டத்துக்கு ஸ்டே கொடுக்கிறான். அப்ப இவன் என்ன பண்றான், 2 கண்ணுல ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறான், ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறான். இவனை உதைச்சா என்னன்னு முடிவு எடுத்து தப்பு இல்ல. ஏன்னா நீ ஒரு நீதியின் ஸ்தானத்திலிருந்து நழுவி விட்டால், உனக்கு நீ நீதிபதியா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பேனாவுக்கு நாங்க தலை வணங்குவோம். நீ நீதியின் ஸ்தானத்துல நழுவிட்டினா அது எவனா இருந்தாலும் உனக்கு உதப்போம். காரணம் உன்னை பார்த்து ஒரு தலைமுறை கிடக்கூடாதுங்கிறதுக்காக. மை ஆக்ஷன் மே பி worst but reaction will be best. Don't see my action, judge my reactions. புரியுதா? அப்படி ஒரு கடுதான முடிவுகளை எடுத்த உடனே இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டானுங்க. என்னன்னு, இனிமேல் இந்திய முஸ்லிம்களின் எந்த சட்டத்திலும் எந்த கோர்ட்டும் தலையிடாதுன்னு ஒரு பில்ல போட்டு வாங்கிட்டோம். அந்நாடு நம்மளால உசாரா இருக்க முடியல. இப்போ ஒரு சட்டத்தை கேட்கிறோம். கான்ஸ்டிடியூஷன்ல சில சர்க்கார் என்ன பண்றான், அவனுக்கு சில ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல சில பவர் இருக்கு. இப்ப நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்களா அவனுக்கு, நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான், ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் மதத்தின் பெயரால் அது பெயரால் இந்த சாமி பேர்ல அந்த சாமி பேர்ல எவனும் அறுக்காதேன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா, உன்னோட 5 கடமையில 5 கடமையான ஒரு கடமையை நீ செய்ய முடியுமா? அல்லது பக்ரீத்னால நீ கொண்டாட முடியுமா? நாம எவனுக்கு இருந்துடலாம். நாளைக்கு இந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வைக்கிறவன் இந்திய சட்டப்படி அங்க இருக்கிற சட்டத்தை இங்க அமல்படுத்தினா உங்க நிலைமை என்ன? போராடக்கூடிய அளவுக்கு அங்க வலுவுள்ளவர்களா நீங்கன்னா you have to fight under another minority. So it hardly impossible. அப்போ இந்த ஒரு பகுதி பிரிஞ்சுதான் நிக்கும். So considering the whole island, better we are safe and secured here until they touch our Islam. அது செய்ய மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வேற ஐடியா பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மேடையில சொல்ல முடியாம உள்ளத்துல உணர்ந்ததை வச்சு உங்க நன்மையை கருதி நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இப்ப ஏற்கனவே ரொம்ப வறுமையிலையும் சூழ்நிலையிலையும் இருக்கிறோம். புரியுதா? இந்த சூழ்நிலையில நாம ஒரு இயக்க ரீதியாக போற அளவுக்கு நம்மள்ட்ட இங்க இருக்கிற சூழ்நிலைகள் சரியாக இல்லாததால் எவ்வளவு இதெல்லாம் வேணாம்டா, லெட் அஸ்
give a blank check to them until we are secured, and we are secured also now. Let us give a blank check. இது என்ன ஏதுன்னு நீங்க கொஞ்சம் அரசியல் விமர்சகர்கள்ட்ட கலந்து கேட்டுக்கங்க. ஏன்னா நான் ஒரு ஃபாரினர், நான் உங்களோட இஸ்லாமிய சகோதரன் தான். மதத்தால சோசியலி ஐ அம் வித் யூ, பட் லீகலி ஐ அம் நாட் வித் யூ. அவனோட சட்டம் நமக்கு குறுக்க நிக்குது. அதனால நம்ம வாயில்லா பூச்சி மாதிரி உள்ளத்துல உள்ளத உங்கள்கிட்ட சொல்லாம ஆமையை கொன்னா மல்லாப்பு, அதை சொன்னா பொல்லாப்புன்னு விட்டு போயிடுறேன். எதா இருந்தாலும், ஆனா யாரா இருந்தாலும் காபீர் தான் இருந்தாலும் உள்ள நல்ல திருடல நல்ல திருடனை பார்த்து சேர்ந்துக்கிறது நல்லது. நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் காட். கையில ஒன்னு இருக்கிறத விட 2 புஷ்ல இருக்கிறது விட்டுறாத. Better to be one in hand than to be 2 in bush. அதனால எவனையும் நம்பாத. இருக்கிறவங்களோட சேர்ந்து அவனுக்கு நம்ம லாயலா இருப்போம். இல்லாம போயிட்டா அல்லாஹ் அவனை தண்டிச்சு போட்டு விடுங்க. ஏன்னா அதுக்காக போய் நீங்க புலி தலையில தலையை விட்டுக்காதீங்க, புலி வாயில தலையை விட்டுக்காதீங்க. ஏன்னா நன்றி கெட்ட பசங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க புலி தலையில எல்லாம் வாயை விட்டுக்காதீங்க, ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. ஒண்ணு மாத்திரம் முஸ்லிம்கள் வச்சுக்கோங்க, நம்மளோட ஒற்றுமையில தான் எவனும் பணிவான், தெரிஞ்சுக்கங்க. நம்ம சேர்ந்தோம்னா எப்பேற்பட்ட கவர்மெண்ட் ஒண்ணு சேர்ந்து வந்துருவோம். நான் அப்படித்தான் பண்ணேன். இந்தியாவில் உள்ள எல்லாத்தையும் அரசியல் கட்சி எல்லாம் சத்தப்படாம இருக்கிறோம். நாங்க எங்க மார்க்கத்துக்கு போறோம், ஜிகாத் ஆகிறோம், நாசமா போறோம். நீங்க விடுங்கடா, நாங்க மௌத்தா போனா எங்களை கல்லறையில் தூக்கி போட்டு புதைச்சு போட்டு 4 பேர் துவா செய்யுங்கடா. முதல்ல கொஞ்சம் மௌல்விகளா எழுத்தாங்க, அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி ஒரே அமுக்கி தூக்கிட்டு போயிட்டோம். போய் நாங்கெல்லாம் ஷரியத் பாதுகாப்பு மாநாடு அது இது நடத்தோம். ஒரு 600 பேர் மௌத்தா போனோம். பரவாயில்ல, இந்திய பாராளுமன்றம் எங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு ஆக்ட் போட்டுச்சு. என்னன்னு, இந்திய முஸ்லிம்களின் தனியார் சட்டத்தில் எந்த கோர்ட்டும் தலையிடாது, எந்த அரசும் தலையிடாது, ஸ்டேட் கவர்மெண்ட். அதை வாங்கிட்டோம். எங்க ஊர் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட ஒரு ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்கான். இந்த காந்தி பிறந்தனால என்னமோ நாள் வந்துச்சு. அதுக்கு இவன் என்ன பண்றான், மகாவீர ஜெயந்திக்கு ஹாலிடேங்கிறான். பெரிய கார்த்திகை, வள்ளுவர் தினம், இதுக்கெல்லாம் ஹாலிடே விடுறான். அன்னைக்கெல்லாம் ஆர்டர் இருக்காதேங்கிறான். நாங்க என்ன சொல்றோம், நாங்க ஒரு செகுலர் ஸ்டேட், எங்களுக்கு மதசார்பற்ற நாடு. நான் சின்னதை கூட அங்க பிரச்சனை ஆக்கிடுவேன். ரஷ்யாவுக்கு போய் அந்த கோபர் சேவை வரவேற்கும் போது கும்பமேளத்தோட வரவேற்றானா, போட்டேன் கோர்ட்ல ஒரு நோட்டீஸ். என்னடா கும்பமேளம், யூ ஆர் சேயிங் திஸ் இஸ் a secular state, declare as a Hindu state. செக்குலர் ஸ்டேட், மதசார்பற்ற நாடு, யாரடா கும்பத்தை வச்சு இது பண்ண சொல்றது? பேசாம இந்தியாவுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் அவை, காமன் அவை, அதை எடுத்துட்டு போய் காட்டு. கும்பம் இந்தியாவோட சொத்து இல்லடான்னு புடிச்சுக்கிட்டேன். அப்புறம் அதை மன்னிப்பு கேட்டுட்டாங்க. இது வரைக்கும் நான் மாத்திரம் 16 முறை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கேன் கவர்மெண்ட். அது மாத்திரம் இல்ல, 62 முறை ஸ்ட்ரிக்சர்ஸ் பாஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். 33 முறை கண்டெம்ட் போட்டு ஜெயிச்சிருக்கேன். அதனால கொஞ்சம் ஒரு ஆக்ட பாஸ் பண்ணும்போது நாம அந்த சட்டத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கேர்ஃபுல்லா இருந்தா தான் முஸ்லிம்ஸ் அண்ட் இஸ்லாம் இஸ் சேஃப்கார்டர். இஸ்லாம் இஸ் சேஃப்கார்டர் பை அல்லாஹ், பட் முஸ்லிம்ஸ் மஸ்ட் பி சேஃப்கார்டர். அதனால நாம நாய் வேஷம் போட்டா கொலைக்கத்தான் ஓணும், நண்டு திங்கிற ஊருக்கு போயிட்டா நடு துண்டு நம்பளுதுன்னு தான் சொல்லணும். அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். புரிஞ்சாதான், நீங்க என்னைக்கு ஒத்துமையா இருந்தா தான் உங்களோட சாலிடாரிட்டிய இவங்க காட்டி ஏதோ சில சலுகைகளை பெற முடியும். இல்லன்னா இவங்களையும் அவுத்து விட்டுருவான், உங்களையும் கவனிக்க மாட்டான். ஒட்டுமொத்தமா ஒருத்தன் புழக்க வழிகாட்டுறான்னா அவன் என்ன பண்ணுவான், நேரடியா உங்களை புழக்க மாட்டான், உங்களை 2 பேர்ல ட்விஸ்ட் பண்ணி விட்டு தான் புழப்பான். உலகம் எங்கும் இதுதான் நிலைமை. ஏன்னா ஒருவேளை நான் பேசுறது மக்களை தூண்டி விட்டேன் அது இதுன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்படி நினைக்காதீங்க. ஆனா தூண்டி விடுறது தப்பு இல்லை. ஏன்னா நீ தூங்கிட்டு இருந்தாதான தூண்டி விடுறது, நீ தான் அலர்ட்டா இருக்கிறிய. புரியுதா? டு ரீச் தி மெசேஜ் பி கேர்ஃபுல். உங்க யூனிட்டியை காமிச்சீங்கன்னா எவனும் பணிவா. உங்க டிஸ்யூனிட்டியும் உங்களுடைய பிட்டர்னஸையும் காமிச்சீங்க, அவன் ஏமாறான்ட்டு இல்ல, உன் தலையில நீ மண்ணள்ளி போட்டு நீ ஏமாந்துட்ட. அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்தியாவில ரிவைவ் பண்ண எவ்வளவு கஷ்டம். 69 கோடி காபீர்களோடு நாங்கள் வாழ வேண்டும். இந்த பக்கம் திரும்பினா காபீர், சந்துக்கு ஒரு பள்ளிவாசல், சந்துக்கு ஒரு கோயில். நாங்க அவனை எல்லாம் தன்னை கட்டிக்கிட்டு நிக்கிறோம்னா கொஞ்சம் பேர் இருந்தாலும் சாலிடா எந்திரிச்சு வந்துடுறோம். முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாரும் குரல் கொடுக்கிறோம். அதனால முஸ்லீமுடைய மொத்த மெயின் பாயிண்ட் உங்களுடைய ஒற்றுமையில் தான் இருக்கிறது, வேற்றுமையில் இல்லை. அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இட் இஸ் a practical proof. நம்ம மைனாரிட்டியா இருப்போம், மைனாரிட்டிகள் தான் வெல்வார்கள் என்பது இறைவனின் அருள்மறை கூற்று. தெளிவான வசனங்கள். மைனாரிட்டியா இருக்கவன் தான் ஜெயிப்பான் எங்கேயுமே. மெஜாரிட்டியா இருக்கிறவன் எந்த வரலாறையும் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. உங்களுடைய மைனாரிட்டிலையும் நீ ஒரு சப் மைனாரிட்டி பிளவை உண்டு பண்ணாம மொத்தமா சாலிடா இருந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி உங்களுக்கு சத்தியமாக உண்டு. அதுல இருந்து நீங்க மாறுபட்டு நடக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகிறேன். சரி, ஏன்னா இவனுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீங்க மார்க்கத்தினோட நிழலை பார்க்கணும். நம்மள என்ன பண்ணா
திடீர்னு ஒரு கிறிஸ்துவ வந்து நம்ம ஆளுகள் எல்லாம் குழப்பி நான் இஸ்லாம் ஆகி விட்டேன்னு சொன்னான். நம்ம ஆளுங்க எல்லாம் போட்டுட்டு அவனை தூக்கிட்டு வந்து கூட்டம் போட்டுட்டு கிடந்தானுங்க. இவன் எங்கடா இஸ்லாமானா, அவன் யாரா என்னன்னு பாருங்கடா, அவன் அதை இதை கொண்டு வந்து கொடுத்துருவான்டா கையில அப்படின்னு. இல்ல ஈ ஸ்பீக்ஸ் லாட் அபவுட் இஸ்லாம். சரி புடிச்சிட்டு வாங்கடா கூப்பிட்டான். அவன் என்ன சொல்றான்னா, நீ எப்படிப்பா இஸ்லாமா வந்தேன்னு கேட்டோம்னா, அவன் என்ன சொல்றான், ஷாஜகான் ஜஹாங்கீரோட கதையை படிச்சானா, இவன் இஸ்லாம் ஆயிட்டானா. ஜஹாங்கீருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இஸ் a முஸ்லிம் மன்னன். ஆனால் இஸ்லாமிய உணர்வு உள்ளவனா என்றால் 800 ஆண்டுகள் வாழ்ந்த எந்த மன்னனும் ஹஜ் செய்தவர்கள் அல்ல. They were not fanatic towards Islam. அதனால்தான் 800 ஆண்டுகால ராஜ்யத்தை விட்டு விட்டு இன்று நாங்கள் மைனாரிட்டிகளாக பிச்சைக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, என்ன சொல்றான், ஜஹாங்கீரோட மனைவி நூர் ஜஹான், அவ அம்பு வீசிக்கிட்டு இருந்தாலாம். அந்த புறத்துல ஒரு அம்பு கோட்டை மதில தாண்டி போய் துவைச்சுக்கிட்டு இருந்த வண்ணா மேல குத்திருச்சான். அவன் செத்து போனானா. அந்த மனைவி அந்த அம்ப உருவனா அந்த புறத்தின் முத்திரை பதித்த அம்பு. அதை தூக்கிட்டு அவன் நேரம் மன்னன்ட்ட வந்தாலாம். வந்து, மன்னா இது அந்த புறத்தின் அம்பு, என் கணவன் உயிரை கொன்று விட்டது, இது உன் மனைவி வீசி அம்புன்னு. அதை பார்த்தா அதுல நூர் ஜஹானுடைய எம்பளம் இருந்துச்சான். சரி, இது அவளோட அம்புதான், அவளை கொள்ளுங்கன்னு மஜ்லிஸ் சபை உறுதி, கொலைக்கு கொலை பகரம் என்று உறுதி சொன்னாங்களாம். உடனே நூர்ஜஹானை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இவ கையில் அதே அம்ப கொடுத்து இவளையும் கொன்னுடுன்னு சொன்னாங்களாம். உடனே மன்னன் எந்திரிச்சு, நிறுத்துங்கள் நானா, என்ன கொலைக்கு கொலை பகரம் அல்ல, கோலத்துக்கு கோலம் தான் பகரம். என் மனைவி விளையாட்டில் விளைந்தது என்ன, இவள் ஒரு விதவையானால் அதே போல் அவளையும் விதவை கோலம் வைப்பதுதான் தீர்ப்பு, அதனால் என்னை கொள்ளுங்கள்னு இந்த ஜஹாங்கீர் சொன்னானா. உடனே அந்த பொம்பளை அம்ப எடுத்து இவகிட்ட கொடுத்து, ஜஹாங்கீர் மன்னனை கொள்ளு, அவன் செத்தாதான் அவ விதவையாவான்னு ஒரு தீர்ப்பு சொன்னானா. உடனே அதை கேட்ட வண்ணா பெண்ணு, வேண்டாம் வேண்டாம், உன்னை நான் மன்னிச்சுட்டேன் சொல்லிட்டு போயிட்டானா. இந்த மாதிரி நேரிய சட்டங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படி மன்னர்கள்லாம் வாழ்ந்த இஸ்லாத்தை கண்ட உடனே நான் காதலிச்சேன். இதுல என்ன ஓட்ட நீங்க பாத்தீங்களா, கேட்கறதுக்கு கதை அழகாத்தான் இருக்கு. இஸ்லாத்தங்க மண்ணை தோண்டி புதைச்சு போட்டானுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானா, கொலை செஞ்சவனுக்கு கொலை தான்டா தண்டனை, கோலத்துக்கு கோலை தண்டனை அல்ல, கோலத்துக்கு கோலம் தண்டனை அல்ல. அதனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இந்த கொலைக்கு கொலை தண்டனை அங்க இஸ்லாமிய சரியத்துக்கு மாறாக ஜஹாங்கீர் நடந்து விட்டான். ஆனால் அதை சொல்லி இவன் நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன் என்றால் இவன் நோக்கம் சரியான நோக்கம் அல்ல. ஏனென்றால் இவனே இன்னும் இஸ்லாத்தை உணரவில்லை. ஒண்ணு. இன்னொன்னு, இஸ்லாமிய மக்களுக்கு திசை திருப்புவதற்காக கண்ட அனாச்சார கதைகளை எல்லாம் கொண்டு வந்து நம்மை சொருகுவார்கள். எனவே முஸ்லிம்களாகிய நீங்கள் யார் எதை சொன்னாலும் உங்களுடைய இஸ்லாமிய உணர்வுள்ள பிரதிபலிப்புகளையே பாருங்கள். உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் தெளிவாக இருந்தால் யாரும் உங்களை குழப்ப முடியாது. உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் தெளிவானவர்களாக இருங்கள். உங்கள் மார்க்கத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மாற்று மதக்காரர்களாலோ உங்களுக்கு நீங்களோ நிச்சயமாக கெடுதி செய்து கொள்ள முடியாது. எனவே முஸ்லிமின் ரகசியம் வெற்றியில் தான் இருக்கு, ஒற்றுமையில் தான் இருக்கிறது, வேற்றுமையில் இல்லை. நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வாழ்வீர்கள் என்று கருதி இறைவனிடம் இரு கரமும் ஏந்தி இறைஞ்சிவிட்டு என் உரையை முடிக்கிறேன். வாகிர்தாவனா அல்ல.